ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல நாள் தாங்க. குறிப்பாக 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் சிறப்பானது அப்படின்னே சொல்லணும். இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் பௌர்ணமி நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தான் தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி திதியானது வருவதுண்டு. இருந்தாலுமே கூட தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியை நம்ம சொல்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பௌர்ணமிங்க. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பௌர்ணமி விரதம் இருந்திருக்கலாம், இருக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக வெளியிட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த நாளுடைய சிறப்பே சித்திரகுப்தர் வழிபாடு செய்கிறதாங்க. சித்திரகுப்தர் அப்படின்றவர் வேறு யாரும் கிடையாது. அதாவது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். யமதர்ம ராஜாவுடைய கணக்காளராக இருக்கக்கூடிய இவரை இந்த நாளில் வழிபாடு செய்கிறது தான் சிறப்பானது. சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது சித்திரகுப்தர் தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி அவரை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல இன்றைக்கி காலையில் எழுந்து முதல்ல குளிச்சுட்டு வீட்டில் சித்திரகுப்தருடைய படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நல்லா துடைச்சிட்டு பூ போட்டெல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காகிதம் இல்லைன்னா பேனாவை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா காகிதம் பேனா அப்படிங்கிறது சித்திரகுப்தருடைய ஒரு ஆயுதம் தானே. நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட படம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்படாமல் ஒரு பேனா இல்லைன்னா ஒரு காகிதம் வைத்துக்கோங்க. இது ரெண்டையும் வச்சு வழிபாடு செய்யுங்க. ஸோ அதாவது இனிமேலாவது நம்முடைய தீய செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இனிமே தீய செயல்களை செய்ய மாட்டேன் அப்படின்னும் நல்ல செயல்களை செய்வேன் அப்படின்னும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க இந்த பௌர்ணமியிலேருந்து. ஸோ இது உங்களுடைய பாவ கணக்குகளை எல்லாம் குறைத்து புண்ணிய கணக்குகளை எல்லாம் அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்குன்னே சொல்லணும். வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரதுனால வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம யாருக்கு வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள்? மகாலட்சுமி தாயார் தானே. ஸோ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடோடு சேர்த்து நீங்கள் இதையும் செய்யுங்க. மாலையில் நீங்கள் திருவிளக்கு பூஜை எங்கேயும் நடக்குதுன்னா கலந்துக்கோங்க. இல்லைனா வீட்லேயே நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சு லலிதா சகஸ்கரநாமத்தை பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது உங்களுக்கு செல்வ செழிப்புகளை எல்லாம் அதிகமாக்கி கொடுக்கும். வீட்டினுடைய நிலவாசலில் மாக்கோலம் போட்டுக்கோங்க. வாசலில் ஃபுல்லாக மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டையே நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அலங்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நேர்மறை ஆற்றலை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் அந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. நிலவாசல் படி இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் தீபதூப ஆராதனைகள் காட்டுங்க, மஞ்சள் குங்குமம் வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது, அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது லக்ஷ்மி தாயார் உங்களுடைய வீட்டுக்கு தானாகவே தேடி வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வறுமை அப்படின்றது இல்லாமல் போகும். நிறைய செல்வ செழிப்புகள் கிடைக்கும். பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும். ஸோ இது நீங்கள் அன்றைக்கி செய்யலாம். அதே மாதிரி நிலா சோறு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவினுடைய ஒளி ரொம்ப ரொம்ப சக்தியாக இருக்கும். ஸோ அந்த இரவு நேரத்தில் நிலாவினுடைய ஒளியில் அமர்ந்து குடும்பத்தோடு நீங்கள் உணவு சாப்பிட்றது நிலா சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலா சோறு சாப்பிட்றதுனால நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்தினுடைய ஒற்றுமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மிஸ் பண்ணிடாமல் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனி கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ முடிஞ்சால் அன்றைக்கி நீங்கள் தயிர் சாதம் இல்லைன்னா பால் சாதம் இது ஏதாவதுல ஒன்று நெய்வேத்தியமாக செய்து எல்லாருக்கும் கொடுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுங்க. ஸோ இயலாதவர்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுக்குறதோ பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க.
அந்த தினத்துல யாரெல்லாம் பசியோடு வாடுகிறார்களோ, ஆதரவற்று இருக்கிறார்களோ, வறியவர்களா இருக்கிறார்களோ, அவங்கள தேடி கொடுங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கர்மாக்கள் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தானங்களையும், தர்மங்களையும் செய்றோம். அந்த கர்மாக்கள நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கும், சொந்தக்காரங்களுக்குமே கொடுக்கும் பொழுது, அந்த கர்மா வெளியில எங்கேயுமே போகவே போகாதுங்க. ஸோ நம்மளுடைய கர்மாக்கள் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெளியில கொடுக்கறது. ஸோ தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்படித்தான் செய்யணும். ஸோ அத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே கொடுக்கறதுனாலயும், உறவுகளுக்குள்ள செய்யறதுனாலயும் எந்த விதமான பலனும் இல்ல. தான தர்மங்கள இந்த பௌர்ணமி நாள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, இந்த நாள்ல தானங்கள் செய்யறது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்த கொடுக்கும். வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால, நீங்க ஏழை எளியவர்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம், இல்லைன்னா குடை வந்து தானமா செய்யலாம். ஸோ இந்த மாரி குடை தானம் செய்யறதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. வஸ்திர தானம், அன்னதானம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குடைலாம் தானமா செய்யலாமா அப்படின்னா, கண்டிப்பா செய்யலாங்க. அதுவுமே வந்து அந்த நேரத்துக்கு சரியான ஒரு தானம் தான். அதனால நீங்க அதையும் செய்யுங்க. ஆதரவற்றவர்கள் எல்லாருக்குமே நீங்க அன்னைக்கு அன்னதானம் செய்யுங்க. பித்ருக்களுடைய ஆசிய வந்து இது உங்களுக்கு எளிமையா வந்து பெற்றுக் கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு தானங்களையும், தர்மங்களையும் செய்யறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பித்ருக்களுடைய தோஷங்கள் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் வந்து போக்கிக் கொடுத்துடும். ஸோ இந்த நாள்ல நீங்க கிரிவலம் போறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதாவது முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு நீங்க போங்க. இந்த மாதிரி புனித தலங்கள்ல போய் கிரிவலம் செய்கிறது மனசுக்கு அமைதியை கொடுக்கும். கர்ம வினைகள்லேருந்து விடுதலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி உங்களால் கிரிவலம்லாம் போக முடியல அப்படின்னா, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாங்க. சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே நீங்கள் செய்தாலே போதும். இன்றைக்கி முழுக்க உங்களுடைய மனசு நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. ஸோ அன்னைக்கு முழுக்க மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க. யாரும் என் மனசையும் புண்படுத்தாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்து இறை வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் அதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டு நம்ம எந்த விதமான புண்ணிய காரியங்களை செய்தாலுமே அதில் எந்த பயனும் கிடையாது. அதனால் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ உடலாலையும் சரி, மனதாலையும் சரி கஷ்டப்படுத்தாதீங்க. இவ்வளவு புண்ணிய பலன்களை கொடுக்கறதுனால தாங்க இந்த சித்ரா பௌர்ணமி இந்து மத சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக வந்து கடைபிடிக்கப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி திதியை போல இல்லாமல் இது நம்ம கடந்த காலங்களில் செய்த பாவங்களில் இருந்து நம்மளை விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி. மரணத்துக்கு பிறகு நரகத்தில் நம்ம துன்பப்படாமல் நம்மளை வந்து காத்து கொள்றதுக்கான அற்புதமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியில் எந்த முறையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் மாதிரி செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறதோடு சேர்த்து தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனையும் பூஜை செய்து வழிபாடுகள் செய்யுங்க. இருவருக்குரிய வழிபாட்டையும் எப்படி செய்யணும், இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், எந்த முறையில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டினுடைய சித்ரா பௌர்ணமி மே 1, 2026 அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ சித்திரகுப்தர் இந்திரனுடைய வழிபாட்டுக்கு உரிய புனிதமான நாள். யமதர்ம ராஜாவினுடைய தெய்வீக கணக்காளராக இருக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்து அவர்களுடைய கர்ம பலனை நிர்ணயிக்கக்கூடியவர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இந்த நாளில் சித்திரகுப்தருடைய அவதார தினமாகவே இருக்கிறதுனால இம்மையும் மறுமையும் நன்மைக்காக அவரை வழிபாடு செய்வது ஒரு உயர்ந்த புண்ணியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சித்திரகுப்தரால் பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. மனிதன் இறந்த பிறகு அவன் செய்த புண்ணியம் மற்றும் பாவத்தினுடைய அடிப்படையில் தான் அவனது நிலை தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கை தான் கர்ம கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ம கணக்கை நிர்வகிக்கக்கூடியவரே சித்திரகுப்தர் தாங்க. ஸோ சித்திரகுப்தரை நீங்கள் அதனால் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யுங்க. ஆன்மீக சிந்தனைக்கும் வாழ்க்கை வந்து திருத்திக்கிறதுக்கும் ஒரு அரிய நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது. நம்ம செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு மனசார மன்னிப்பு கேட்கலாம். தர்ம பாதையில் நீங்கள் போகிறதுக்கான உறுதிமொழிகளை எடுக்கிறதுக்குரிய இந்த நல்ல நாளில் நீங்கள் கண்டிப்பாக மனசார சித்திரகுப்தரை வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபட்டிங்கன்னா பாவ நிவர்த்தி நிச்சயம் கிடைக்கும். தீய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும். மன அமைதி கிடைக்கும். செல்வ வளம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இந்த நாளில் பூஜையினுடைய முக்கிய அம்சமாக கருதப்படக்கூடியதே பார்த்திங்கன்னா குறிப்பேடு எழுதக்கூடிய முறை தாங்க. இது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கணக்கிட்டு தன்னை தானே திருத்தி கொள்ள உதவக்கூடிய ஆன்மீக நாள். எப்போது செய்யணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் தான் செய்யணும். தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா கோடு இல்லாத ஒரு புதிய குறிப்பேடு வாங்கிக்கோங்க. சிவப்பு மை கொண்ட புதிய பேனா வாங்கிக்கோங்க. மஞ்சள், நெய், தேன், வெல்லம், இனிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா முதல் பக்கத்தில் நெய் மற்றும் மஞ்சளால் ஸ்வத்திகா சின்னம் வந்து கண்டிப்பாக போடணும். 2வது பக்கத்தில் தன்னுடைய வருமானம், செலவுகள் மற்றும் செய்த நன்மை தீமைகள் உண்மைகளை எல்லாத்தையும் கண்டிப்பாக உண்மையாக எழுதணுங்க.
3வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டில் கிடைக்க வேண்டிய வருமானம், செல்வம், முன்னேற்றம் ஆகியவற்றை கண்டிப்பாக எழுதிக்கோங்க. அதே போல் 4வது பக்கத்தில் எடுத்து ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை பலமுறை நீங்கள் எழுதிட்டே வாங்க. 5வது பார்த்தீங்கன்னா குறிப்பேட்ட சித்திரகுப்தருடைய படத்துக்கு முன்னாடி வைத்து பேனா, காகிதம், தேன், வெல்லம் அதத்தோடு சேர்த்து சமர்ப்பிக்கணும். 5வதாக பார்த்தீங்கன்னா நிறைவு பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி குறிப்பேட்ட பூஜை அறையிலோ அல்லது பணப்பெட்டியிலோ வைத்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வரக்கூடிய ஆண்டில் செல்வம், அறிவு, தர்மம் இவற்றை எல்லாமே வளர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையும் செய்துக்கோங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் இது மாதிரி செய்யும் பொழுது ஒரு சிறப்பான மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. ஸோ மறக்காமல் அதை எல்லாத்தையுமே நீங்களும் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.